இனி இந்த தப்பை செய்யாது என்னை சுற்றி ஓடும்படியாக பண்ணு அப்படின்னு சொன்னார். இன்றளவும் அப்பேற்பட்டதான அந்த கேஷிங்கிற ஆறு தன்னுடைய தோழனான கோதா பரளி என்னும் நதி இருவும் சேர்ந்து பெருமாளை பிரதட்சணமாக வட்டமாக ஓடி சென்றதுனால அந்த திவ்ய தேசத்துக்கு திருவட்டாறு என்று பெயர் பெற்றது தான் பெயர் காரணம். ஆக அப்பேற்பட்ட உயர்ந்த சயனத்தில் பெருமாள் 22 அடி நீளம், அனந்த பத்மநாபர் கூட 18 அடி நீளம்தான். ஆனால் ஆதிகேசவன் என்ற பெயருக்கு இன்னொரு நாமம், அவருடைய நாபி கமலத்தில் பிரம்மா இருக்க மாட்டார். என்ன அர்த்தம்னா பிரம்மாவையும் படைக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் சயனத்தில் இருந்ததாக தத்வரியம். அதனால நாபி கமலத்தில் பிரம்மா கிடையாது. ஆதிகேசவனாக அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். 16,008 சால கிராமங்களாலையும் சர்க்கரை, மிளகு, கல், சுண்ணாம்பு இவற்றை சாலக்கிராமத்துக்கு மேல் வைத்து கிளவையாக செய்து அதன் மேல் பெருமாளாக ரூபத்தை ஏற்படுத்தி அப்பேற்பட்ட பெருமாள் இன்றளவும் நாம் போனால் தரிசனம் பண்ணலாம் தீப ஒளியில். அப்பேற்பட்ட பெருமாள் எப்படி சயனிச்சுருப்பார்னா இதோ பார்த்துட்டு இருக்கேளே. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு விதமான சயனத்தில் அனுகிரகம் பண்ணுறார். இந்த சயனம் திருவட்டாறு அதி அற்புதமான ஆதிகேசவனாக அனுகிரகம் பண்ணுறார். அவர் கொஞ்சம் வான் நோக்கி சயனிச்சுருப்பார். இவர் கொஞ்சம் நம்மை நோக்கும்படியாக நம்மை அழைக்கும் வண்ணமாக ஹஸ்தத்தை எழுந்துருளப் பண்ணி விசேஷமாக புன்முறுவல் பூண்டு அதி அற்புதமான சயனத்தில் ஸ்ரீ ஆதிகேசவனாக இந்த சின்னாளப்பட்டியில் வந்து தரிசனம் பண்ணுறவாளுக்கும் இங்கே தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் பரமானுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். மகரகண்டி பதைக்கம், திருமார்புல ரங்கநாதர் பதைக்கம், மகாலட்சுமி ஹாரங்கள்லாம் தரித்து கொண்டு இடுப்பில் பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரித்து கொண்டு அதி அற்புதமான சேவையில் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஆதிகேசவனாக அலங்காரம். இன்றைய தினம் துவாதசி. பகவானை வேண்டிக்குங்கோ, சகலவிதமான சம்பத்துக்களையும் சௌக்கியங்களையும் அவன் மூலியமாக நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்த வைகுண்ட ஏகாதசி பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுங்கோ. ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா.